ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2024 எப்போ நடக்க போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கும். 11th-க்கும் 12th-க்கும் இனி எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒன்லி 20 days சார். 30 நாள் இருக்குது சார். நீங்கள் என்ன சார் எப்போ பார்த்தாலும் 20 days 50 daysன்னு பயப்படுத்துறீங்க. இருக்குதான். நம்ம இந்த 3 நாள் லீவில் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். படிச்சுட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. படிச்சிங்கன்னா சூப்பர். இப்போது ஜனவரி 26 இருக்கோம். இன்னும் 4-5 நாளில் இந்த மந்த் முடிய போகுது. ஸோ இந்த 4 நாள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 4 நாளும் சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ளஸ் February 10 நாள் டைம் இருக்குது. ரிவிஷன் 2ன்னு ஒன்று வருது. அதை விட்டு தள்ளிட்டு ஒழுக்கமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க பாருங்கள். ஒதுக்கி தள்ளினா போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வா, அவ்வளோதான். அடுத்தது 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆம் தேதி படிக்கலாம். 12ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல், அந்த 11லேருந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். 11 ஏன்னா 11ஆம் தேதி படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய நாட்கள்னு 10 நாள் இருக்கும் நடுவில். அந்த 10 நாளில் லாஸ்ட்டு 3 நாள் தமிழ் படிப்பீங்க. மார்ச் 1ஆம் தேதி 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம்னால 3 நாள் படிப்பீங்க. ஆனால் இதில் 11th-க்கு மட்டும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா வருது. ஏன்னா 4ஆம் தேதி தான் உங்களுக்கு லாங்குவேஜ். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 days பக்கம் உருப்படியாக நம்ம வந்து கரெக்டாக படிக்கலாம் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அதனால் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, February month பிளான். நான் இந்த ஃபெப்ரவரியை 2ஆக பிரிச்சுக்கிறேன். February 1 to 10, February 11 to 25. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 11 to 25 11th-க்கு வேணால் பொருந்தும். ஏன்னா 11th-க்கு ஏன் பொருந்தும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த 25ங்கிறது கொஞ்சம் ஒரு 28 முடியே நீங்கள் வந்து படிக்கலாம் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ 28 29 முடி கூட படிக்கலாம். 4ஆம் தேதி தான் 11th-க்கு எக்ஸாம். ஸோ 1ஆம் தேதியே 12th-க்கு எக்ஸாம்னால நீங்கள் சடுகுடுன்னு February 25க்குள்ளே நீங்கள் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணி வைங்க. இல்லைனா தமிழ் படிக்க முடியாது. 26 27 28 29 4 நாளும் தமிழ் படிக்காட்டினாலும் ஒரு 3 நாள் நீங்கள் தமிழ் படிக்க தான் போகிறீங்க. 26ஆம் தேதி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படித்த வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நாள் விட்டுறலாம். February 1லேருந்து 10ங்கிறது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணானா 5 நாள் இருக்கா எக்ஸ்ட்ராவா. ஸோ இங்கே நீங்கள் February 1 to 10 கூட ப்ளஸ் இந்த 5 நாளும் எடுத்துக்கோங்க. ஜனவரியில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 நாளும் இந்த ஒரு 15 நாளும் ப்ளஸ் February 11லேருந்து சேர்த்துனீங்க. ப்ராக்டிக்கல் ஒரு 5-6 நாள் போயிடும். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 6 நாள் இருக்கும். 6 இல்லை 7 நாள் இருக்கும். அப்போ இங்கே ஒரு 7 days கிடைக்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு. அதுவே ஒரு 11th ஸ்டாண்டர்ட்னால் நமக்கு வந்து ஒரு 10 நாள் கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் 15 + 7 22 days. ஸோ இந்த நாட்களில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ 2ஆக பிரிச்சுருக்கேன். தமிழ் இங்கிலீஷை விட்டுருங்க. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 11th இருந்தீங்கன்னா மார்ச் 1 2 3 படிச்சுக்கோங்க. 3 நாள் போதும். 4ஆம் தேதி தமிழ் போய் எழுதிடுங்க. இதுவே 12th இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 29ஆம் தேதி 26 27 28 29 படிச்சுக்கோங்க. இல்லைனா 27 28 29 3 நாள் தமிழ் படிச்சுட்டு 1ஆம் தேதி எக்ஸாம் போயிருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு 3 நாள் லீவ் இருக்குது நமக்கு 12th-க்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிலீஷ் அப்போ படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து அப்போ படித்தா போதும் சார், நான் தமிழில் ரொம்ப வீக்காக இருக்கேன், அந்த 3 நாள் எனக்கு பத்தாதுன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து வாரத்துக்கு, ஏன்னா இனி இருக்கிறதே 3லேருந்து 4 வாரம் தான். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளில் இல்லை 3 நாள்லேயோ ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எடுத்து ஒரு மணி நேரம் படிச்சிங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நம்ம தேரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். பட் ரிவிஷன் பண்ணுறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழில் ஒரு 5 ஏழு தரவாக பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் 4 லெசனை தரவாக பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் போயம் அண்ட் கிராமர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான். தமிழில் வந்து 1 to 5 7 வரைக்கும் நீங்கள் வந்து 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் தரவாக இருங்க. ஓகேவா? நல்லா தரவாக இருங்கன்னா சிறுவினா குருவினா நெடுவினா தரவாதீங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். இல்லை இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறத படிச்சிங்கனாலும் சரி. நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப வீக்காக தமிழில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நடுவில் படிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இனி நம்ம எப்படி படிக்கலாம், ஒரு வேளை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இனி படிக்கலாம்னா இன்னிலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் பக்கம் இங்கே இருக்கும். இங்கே February 11லேருந்து 25 முடியோ 28 முடியோ ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு 7 நாள் அங்கேயே எழுதப்படும். ஸோ மேக்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 5 7 8 10 12 11th ஸ்டாண்டர்டுக்கு, சரிங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு
7 சாப்டர்ஸ் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் சார். 10 நாளில் 7 நாள் கூட இல்லை, 15 நாளில் 7 சாப்டர் நான் எப்படி சார் முடிப்பேன்? முக்கியமான கேள்வியாவது படிங்க. இப்போ இருக்கிற சினாரியாவில் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, அட்லீஸ்ட் முக்கியமான கேள்வியாவது படிங்க. வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. அடுத்தது செகண்ட் ஆஃப் 11, 3, 4, 6, 3, 6, 7, 9 மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் போதும். 11, 14 கொஞ்சம் கான்சியஸாக, சாரி 11, 4 கொஞ்சம் கான்சியஸாக படிங்க. 4th 4.5 தரவா இருங்க, 4.4 தரவா இருங்க. 11th கொஞ்சம் கான்சியஸாக படிங்கன்னா இன்டெக்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் 11th சாப்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 8, 11, 12 7 சாப்டரு. இந்த 7 சாப்டர் இந்த 15 நாள் கூட நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு தெரியல. டெய்லி ஒரு 1.5 hours மேக்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது ஓரளவுக்காவது முடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்னா என்ன, February 11க்கு மேலே, அதாவது ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சு நீங்கள் படிக்கிறதா டைம் இருந்தால் 5, 6, 7, 9, 10 இந்த சாப்டர்ஸ் எல்லாம். ஸோ அடுத்த ஃபிசிக்ஸ், ஏன்னா இப்படி தான் சொல்ல முடியுங்க. நீங்கள் இந்த சாப்டர்ஸ்லாம் முக்கியமான கொஷின்ஸ் தான் இனிமேல் படிக்க முடியும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் படிக்க முடியும். டைம் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ரிவிஷனில் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. டாப்பர்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரித்து ரிவிஷன் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து 11th வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4, 6, 9, 10 இந்த 6 லெசனும். அடுத்து செகண்ட் ஹாஃபில், அதாவது February 11க்கு மேலே 3, 5, 7, 8, 11 இப்படி பிரிச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 5, 8, 6 இந்த 5 லெசன் முடிச்சிட்டிங்கனாலே பாதி முடிஞ்ச மாதிரி. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 3, 4, 7, 9, 10 ஸோ இதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1, வால்யூம் 2 இதுக்கு யாருக்கு 11th வால்யூம் 1 வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே முடிச்சிருங்க, அதாவது Feb 10க்குள்ளே. Feb 11க்கு மேலே வால்யூம் 2 முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக ஒழுக்கமாக படிங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. 1, 2, 6, 7, 8, 9, 10 இந்த லெசன்ஸாவது ஒழுக்கமாக வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். 1, 2, 6, 7, 8, 9, 10 இந்த ஒரு 7 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. சரிங்களா? 3, 4, 5, 11 யாருங்க வெயிட் பண்ணுறா? 3, 4, 5, 11, 12, 13, 14, 15 இந்த வால்யூம் 2ல் இது ரெண்டாக பிரித்து படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கெமிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி இப்படி பிரிச்சுக்கலாம். பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்னு பிரிச்சுக்கலாம். நீங்கள் Feb 10க்குள்ளே பயோ பாட்னி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. 11th ஸ்டாண்டர்டில் 1, 2, 3, 4, 11 to 14 ஆக்சுவலி 5, 6 அந்த செல் டிவிஷனுங்கிற கான்செப்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். பயாலஜிக்கு 11th இன்னி கொடுக்குறதாவது ஒழுக்கமாக படிங்க. பயோஜாலஜி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் படிச்சுக்கோங்க. அதாவது Feb 11 to Feb 25, 28க்கு முடி டைம் இருக்குது 11th. அப்போ 1, 2, 3, 4 தர வாருங்க, 10, 11, 12 தர வாருங்க. இதில் தரோன்னா ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும், ஏன்னா கடைசி நிமிஷத்தில் இதுதான் பண்ண முடியும். 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி வந்து பார்த்திங்கன்னா பாட்னி வந்து Feb 10க்குள்ளே முடிக்கும். ஜுவாலஜி வந்து Feb 11 to 25க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணணும். ஆனால் ஜுவாலஜி 7 நாள் தான் படிக்க டைம் இருக்கும். நீங்கள் எல்லா நாளுமே பயாலஜி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மேக்ஸ் மட்டும் டெய்லி 1.5 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வாரத்துக்கு, அதாவது ஒரு வாரம்னு இருந்திங்கன்னா ஒரு 4 நாள் படிக்கிற மாதிரி பாருங்கள். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே, ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 4 நாள், மீதி உள்ள 3 நாளில் பயாலஜி படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதனால் தமிழ் இங்கிலீஷ் பார்க்க முடியாது. இது நீங்களே ஒரு ஷெடியூல் போடுங்க. நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஷெடியூல் வீடியோ. ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வேணால் நீங்கள் இது வந்து ஒரு நேரம் கழித்து படிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு இப்போ இருந்து நீங்கள் 3 சப்ஜெக்ட் படித்தா மட்டும்தான் இது பாசிபிலிட்டி. 500+ எடுக்க முடியுமா? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக முடியும். இப்போ பாருங்கள், பயோ பாட்னியில் 12th ஸ்டாண்டர்டுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9th லெசன் வேணால் விட்டுருங்க. பட் புக் பேக்கில் நான் சொல்கிறதாவது படிச்சுக்கோங்க. 10வது இதில் 1, 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுவுமே நான் சொல்ல முடியாது. அதாவது 1, 2 அதில் தான் 5 மார்க்கே கேட்பான். 4, 5 அதுலேயும் இம்பார்ட்டன்ட் தான். 6, 7, 8 7th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6, 8 சின்ன லெசன். 10th லெசன் புக் பேக்காவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பயோ பாட்னி ஈஸி தான், ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்கன்னா. பயோ ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10, 11, 12 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த 6 லெசன் முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 6 லெசன் படிச்சிட்டிங்கனாலே அப்புறம் லீவில் கூட, பயாலஜி எக்ஸாம் லீவில் கூட நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். நான் இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5, 6, 7, 8 இந்த 6, 7, 8ல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பயோ ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8 நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 9th வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேண்டாம்னு சொன்ன மாதிரி இங்கேயும் 9th வேண்டாம். முடிஞ்சால் புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். 6, 7, 8ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்
1 2 3 10 11 12 எப்படி முக்கியமோ 6 7 8 10 முடிக்கும். பட் 6 7 8ல் அட்லீஸ்ட் இம்பார்ட்டனாவது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பயோஜாலஜியில். ஆக்சுவலாக நான் வந்து கொடுத்துட்ட அந்த இம்பார்ட்டனாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு முடிச்சிடலாம். பட் ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 3 நாள் படித்து, எப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 12 நாள் படிக்கிற மாதிரி பாருங்கள். வாரத்துக்கு 3 நாள்னால் 4 வாரம் கணக்கு போட்டு 4 × 3 12 நாள் படிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைனா நமக்கு டைமே கிடைக்காது. சரிங்களா? ஸோ Feb 10க்குள்ளே பாட்னி முடிக்கணும், Feb 11 to 25க்குள்ளே ஜுவாலஜி முடிக்கணும்னு நினச்சிக்கோங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி அப்படின்னா, இதுக்கு நடுவில் கம்ப்யூட்டர் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜி இல்லாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் சௌகரியம் தான், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ என்னென்னா, அதாவது நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, ஒரு குரூப் இருக்குது, மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர்னு ஒரு குரூப் இருக்குது. பயாலஜி, கம்ப்யூட்டர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு குரூப் இருக்குது. அதை அப்படி சொன்னேன், அவங்களுக்காக சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயாலஜியும் படிக்கணும், கம்ப்யூட்டரும் படிக்கணும். மேக்ஸ் இருக்கவங்களுக்கு மேக்ஸ் டெய்லியும் போடுங்க, பிரச்சனை கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, Feb 10க்குள்ளே ஃபஸ்ட்டு 10 லெசன் படிங்க. 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, புக் பேக்கை படிச்சிங்கனாலே போதும். அடுத்தது ஒரு 6 லெசன் இருக்கா, 11 to 6. ஸோ அது டைம் இருந்தால் படிங்க, எக்ஸாம் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும் தான் நான் சொல்லுவேன். டைம் இருந்ததுன்னா படிங்க, கான்சன்ட்ரேஷன் முழுக்க மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுவே வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசன் நீங்கள் Feb 10க்குள்ளே முடிங்க. Feb 11 to 28 முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்த ஒரு 8 லெசன் வந்து ஈஸியாகவே படிச்சிடலாம். ஏன்னா பின்னாடியெல்லாம் ரொம்ப ஈஸி தான், படிச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து பிரித்து பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு டெய்லி வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஈவினிங்கும் காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. தயவு செய்து சொல்கிறேன், இன்னொரு 10 நாள் தான் ஸ்கூலுக்கு போவீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க, 7:30 மணி படிங்க. அண்ட் ஈவினிங் மறக்காமல் 6:30 to 10 வரைக்குமாவது கொஞ்சம் ஸ்டடியை அதிகம் பண்ணுங்கள். 1. 2வது, டெய்லி 3 சப்ஜெக்டாவது நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2 சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருந்தது, இப்போ 3 சப்ஜெக்ட் படித்தா தான் உங்களால் படிக்க முடியும். டெய்லி 1.5 hours மேக்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 1.5 hours மேக்ஸ் போட்டு வேறு ஒரு 1.5 hours, அது ஈவினிங்கில் ஒரு 3 hours பிரிப்பீங்களா, அதில் இன்னொரு 1.5 hours ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிங்க. காலையில் பயாலஜி படிங்க. இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஏதாவது பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ ஏதாவது திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் 2024 வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. ஏன்னா நமக்கு February month பிளான் இது. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் இது கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தமாதிரி பிரித்து படிங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அண்ட் 500+ எடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா இன்டர்னல் மார்க்கே நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், 30 மார்க் அவங்க போட்டுறாங்க 3 சப்ஜெக்ட்லேயும். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில், அதாவது கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் 30 மார்க் 90 மார்க் வந்துடுது. மீனி 3 சப்ஜெக்டில் 10 மார்க் இன்டர்னல் போட்டுறாங்க. அப்போ 120 மார்க் சும்மாவே கிடைக்கிது. இப்போ நீங்கள் ஒரு 500 எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 120 மார்க்கில் ஒரு 350 மார்க் எடுத்திங்கனாலே போதும். ஒரு 350 மார்க் எடுத்திங்கனால போதும். அந்த 120 மார்க் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். இலவசனா இன்டர்னல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். 500 மார்க் எடுத்துடலாம். அப்போ 380 மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 480க்கு 380 தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ.